வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா 26ஆம் தேதி கொண்டாட்டம். முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றுகிறார். தேசிய வாக்காளர் தினம் புதுவையில் கொண்டாட்டம். புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி பாராட்டினார் தலைமை செயலர் சந்திரசேகர். களித்தீர்த்தால்குப்பம் அருகே வீட்டில் போலி மது தயாரிப்பு. காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் மூலப்பொருட்களுடன் ஒருவர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுவையில் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர். புதுவையில் இந்திய குடியரசு தின விழா திங்கட்கிழமை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. புதுவைக்கென ஆளுநர் நியமிக்கப்படவில்லை என்பதால் பொறுப்பு ஆளுநர் ஏ.கே. சிங் வேண்டுகோளின்படி முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் கடந்த சில வாரங்களாக அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனை அதிகாரிகள் பார்வையிட்டு முறைப்படுத்தினர். குடியரசு தின விழா காரணமாக உப்பளம் மைதானம் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அப்பகுதியில் மக்கள் நடமாடவும் கடற்கரை சாலையில் சனிக்கிழமை இரவில் இருந்து வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் மாநில எல்லையில் சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை ரயில் நிலையத்தில் அனைத்து பயணிகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல் புதுவை, காரைக்காலில் உள்ள அனைத்து ஹோட்டல்களிலும் சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேகப்படும் வகையில் யாராவது வந்து தங்கினால் அவர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி நகரின் முக்கிய பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சுந்தர வடிவேலு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில அளவில் தேசிய வாக்காளர் தினம் கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்தவர்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் வரவேற்றார். புதுச்சேரி அரசின் வளர்ச்சி ஆணையர் தலைமை செயலர் சந்திரசேகர் பர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 25 முதன்முறை வாக்காளர்களை கௌரவித்து அவர்களுக்கு புகைப்பட அடையாள அட்டை வழங்கினார். மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 557 வாக்குச்சாவடி மையங்களில் மொத்தம் 13,152 முதன்முறை வாக்காளர்களை கௌரவித்து அவர்களுக்கு புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் 2015ஆம் ஆண்டு முதல் மாநில அளவில் சிறந்த தேர்தல் நடைமுறைக்கான வாக்காளர் பதிவு அதிகாரி மற்றும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்க ஆணையிட்டுள்ளது. தலைமை செயலர் இவ்விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு விருது வழங்கினார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் துறை தேசிய சமூக சேவை மையத்தின் துணையோடு கல்லூரிகளுக்கிடையே கட்டுரை, பேச்சு, ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டிகளை நடத்தியது. இதில் 20 கல்லூரிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வென்ற கல்லூரி மாணவ மாணவியருக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தேசிய சமூக சேவை மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌரவிக்கப்பட்டார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி சுந்தர வடிவேலு நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தின கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருக்குனூர் அருகே வீட்டில் மதுபானம் தயாரித்த ஒருவரை கலால் துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பகுதியில் கள்ளத்தனமாக எரிசாராயம், மதுபானங்களை பதுக்கி வைத்தல், கடத்துதல், போலி மதுபானம் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களை தடை செய்யும் பொருட்டு புதுச்சேரி கலால்துறை ஆணையர் கந்தவேல் உத்தரவுப்படி கலால்துறை துணை ஆணையர் ஆபீஸ் ரொசாரியா தலைமையில் கலால்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை கலால்துறை அதிகாரிகள் புதுச்சேரி திருக்குனூர் பகுதியில் ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது களி தீர்த்தால்குப்பம் ஆண்டியார்பாளையம் அருகே
சரவணன் வீட்டில் இருந்து போலி மது தயாரிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்படி நபரின் வீட்டை சோதனை செய்து அவரது வீட்டில் இருந்து போலி மது தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 நீல நிற கேன்களில் 150 லிட்டர் சாராயம், தமிழகத்தில் விற்பனை செய்யப்படும் போலி லேபிள்கள், டே அண்ட் நைட் போலீஸ் கார்டுகள் தயாரிப்பதற்கான இயந்திரம், கார்ட்போர்டு அட்டைகள் ஆகியவை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் 50,000 ஆகும். தயாரிக்கப்பட்ட போலி மதுபானத்தை புதுவை வழியாக கடத்தி சென்று தமிழக பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளில் விற்க இருப்பதாகவும் தெரியவந்தது. குற்றவாளி சரவணன் கைது செய்யப்பட்டு மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் தாசில்தார் குமரன், வருவாய் ஆய்வாளர் முருகையன், சர்வேஸ்வரன் மற்றும் கலால் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ஏஎஸ்ஐ மோகன், காவலர்கள் வாழுமுனி, முருகன், வரதராசுலு மற்றும் ஓட்டுநர் வாழுமுனி ஆகியோர் ஈடுபட்டனர். புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சியில் இரத்த தானம் குறித்து டாக்டர் ராதிகா விளக்கம் அளித்தார். மாநில அளவில் பணிபுரியும் மருந்து ஆளுநர்களுக்கான 24வது தொடர் மருந்தியல் கல்வி நிகழ்ச்சி புதுவை அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்க, அமைப்பு செயலர் அன்பு செல்வன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியினை கெஜலட்சுமி மற்றும் சாந்தி பிரியா தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சியில் புதுவை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ராதிகா கலந்து கொண்டு இரத்த தானம் மற்றும் ரத்தம் செலுத்துதல் குறித்து அறிய வேண்டிய உண்மைகள் என்னும் தலைப்பில் பேசினார். இரத்த தானம் உயிர்காக்கும் சேவையாகும். இரத்த வங்கியில் தானமாக பெறப்படும் ரத்தம் விபத்து, இரத்த சோகை மற்றும் அறுவை சிகிச்சை ஆகிய நேரங்களில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடுகட்ட வேறொருவருக்கு செலுத்தப்படும் என்றும், ஹெப்படைட்டிஸ் பி, சி, HIV, சைட்டோமெகாலோ வைரஸ், சிப்லிஸ், மலேரியா, பைலேரியா போய் நுண்ணுயிரி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான ஒருவரிடம் இருந்து பெறப்படும் ரத்தம் வேறொரு உயிர்காக்கும் மூலப்பொருளாகின்றது என்றும், 450 மில்லி அளவிற்கு பெறப்படும் ரத்தம் இரத்த வங்கியில் சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மோ, பிளேட்லைட் என்று தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படுவதால் குறைந்தபட்சம் 5க்காவது பயன்படுத்தப்படுகிறது என்றார். அனிமியா தாக்குதலுக்கு சிகப்பணுக்கள், டெங்குவிற்கு பிளேட்லைட், தீக்காயத்திற்கு பிளாஸ்மோ, ஹீமோப்ளியா போன்ற நோயிற்கு கிரையே பிரிஸ்டேட் செலுத்தப்படும் என்றும், தீவிர பரிசோதனை மற்றும் கிராஸ் மேட்சிங் செய்யப்பட்ட பிறகு ரத்தம் ஒருவருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும், தவறான பொருந்தாத ரத்தம் செலுத்தப்படுமாயின் உயிரிழப்பு உட்பட இரத்த அணுக்கள் சிதறுண்டு போதல், காய்ச்சல், HIV, ஹெப்படைட்டிஸ், மலேரியா போன்ற நோய் தாக்குதல், நுரையீரல் பாதிப்பு, இரத்த நாளங்களில் வீக்கம், இரத்த நாளங்களில் காற்று அடைப்படுதல் போன்ற பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புண்டு என்றார். எனவே அரசின் அங்கீகாரம் பெற்ற முறையாக பாதுகாக்கப்பட்ட இரத்த வங்கியிலிருந்து பரிசோதனைக்கு பின்பு ரத்தம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். பாதிப்பிற்குள்ளான உடல் உறுப்புகளுக்கு இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற செயற்கை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறை உள்ள போதிலும் செயற்கை இரத்த மாற்று சிகிச்சை முறை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே ஆரோக்கியமான ஒருவர் இரத்த தானம் செய்வதன் மூலம் பலரின் உயிர்காக்க முடிகிறது என்று பேசினார். நிகழ்ச்சியில் அரசு மருந்தாளுநர்கள் ஜிக்மர், க்ளூனி, மதர் தெரேசா, NRHM மற்றும் தனியார் மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவாளர்கள் ஸ்ரீதர், ஜான்மெல்ட், அரவிந்தன், ராஜேந்திரன், ராமசாமி, ஜெயபால், வெற்றிவேல், பீட்டர் லியோ, அஜய், பாகிருதி, அனிதா சர்மா மற்றும் பலர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். சைக்கிளிக் யோகிஸ் என்ற சென்னையை சேர்ந்த நிறுவனம் பாரம்பரிய நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் பசுமையான சூழ்நிலையை பராமரிக்கும் நோக்கத்திலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் பொருட்டு 24ஆம் தேதி சென்னையிலிருந்து 60 தன்னார்வலர்கள் மிதிவண்டி மூலம் புதுச்சேரி மாநிலத்தின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் பொருட்டு 24ஆம் தேதி சென்னையிலிருந்து 60 தன்னார்வலர்கள் மிதிவண்டி மூலம் புதுச்சேரி காந்தி சிலை அருகே சேர்ந்தனர். புதுச்சேரியின் பாரம்பரிய நினைவு சின்னங்களை பார்வையிட வந்தவர்களை வரவேற்று வாழ்த்திய சுற்றுலா அமைச்சர் ராஜவேலு மிதிவண்டி பேரணியை தொடக்கி வைத்தார். சுற்றுலாத்துறை இயக்குநர் முனுசாமி, சைக்கிளிக் யோகிஸ் நிறுவனர் ராமானுஜர் மற்றும் தன்னார்வலர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அறுவடையானதால் விற்பனை விறுவிறுப்பு.
கொள்ளையடிக்கப்பட்டதால் இல்லத்தரசிகள் பீதி, நடவடிக்கை எடுக்க அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தல். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மகளிர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற முகாமில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனநல நிபுணர்கள் உரையாற்றினர். புதுச்சேரி மகளிர் ஆணையம் மகளிர் பிரச்சினைகளுக்கு சட்ட ரீதியாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருகிறது. 2004ஆம் ஆண்டு முதல் பெண்களுக்கு குடும்ப பிரச்சினை, சொத்து பிரச்சினை, பணியிட பிரச்சினை, வரதட்சணை கொடுமைகள், பாலியல் கொடுமைகள், குடும்பம் மற்றும் மனநலம் தொடர்பான பிரச்சினைகள் ஆகியவற்றிற்கு தீர்வு காண பல்வேறு வகைகளில் உதவி வருகிறது. மேலும் புதுச்சேரி மகளிர் ஆணையம் தொகுதி வாரியாக மகளிர் விழிப்புணர்வு முகாம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பில் மகளிருக்கான விழிப்புணர்வு முகாம் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகளிர் ஆணைய தலைவி சுந்தரி வரவேற்புரையாற்றினார். இயக்குனர் மற்றும் சட்ட அதிகாரி லட்சுமி நோக்க உரையாற்றினார். முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கமலா அறக்கட்டளை முதன்மை செயல் அலுவலர் ரமா வாழ்த்துரை வழங்கினார். ஆணைய உறுப்பினர்கள் தேவி பிரியா, வழக்கறிஞர் ரோசின் பட்டின் செல்வி, நாகஜோதி, அமுதா, ஜமீலா, சுஜாதா மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதற்கான பூஜைகளில் பக்தர்கள் ஈடுபட்டனர். புதுவை பாரதி மில் வீதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் புதிதாக முருகன், அம்மன் சன்னதிகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. இதற்கான திருப்பணி கைங்கரிய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் திருப்பணி குழு கமிட்டியினர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்து விட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சினை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோற்றத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராமப்புற பகுதிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். பாகூர் அருகே வீட்டில் இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் என அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தியுள்ளார். கிருமாம்பாக்கம் பகுதியில் பெண் முகவரை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மக்களிடையே பதற்றமும் பீதியும் உருவாகியுள்ளது. இந்நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து அமைச்சர் ராஜவேலு ஆலோசனை நடத்தினார். சீனியர் எஸ்பி சந்திரன், எஸ்பி தெய்வசிகாமணி, இன்ஸ்பெக்டர் பாபுஜி ஆகியோரிடம் மக்களிடையே நிலவி வரும் பீதியை நீக்கி தகுந்த பாதுகாப்பு அளித்து குற்றவாளியை பிடிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் கிருமாம்பாக்கம் பாகூர் காவல் நிலையத்தில் காவலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் காவல்துறையினரிடம் வலியுறுத்தினர். அப்போது கிருமாம்பாக்கம் பஞ்சாயத்தாளர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் குடும்பத்தாரும் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.
முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகி ராஜா மற்றும் குமார் தலைமையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், வார்டு கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் சபாபதி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவையில் வெங்கடரங்கர் நினைவு கோப்பைக்கான 31வது மாநில அளவிலான கராத்தே போட்டி நடந்தது. கோஜ்ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நடந்த இப்போட்டியில் அரசு, தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதன் பரிசளிப்பு விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் நடந்தது. டாக்டர் நல்லாம், டாக்டர் ராஜா ராம் பகதாலா ஆகியோர் தலைமை தாங்கினர். கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி, ராஜகோபால், கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் இளங்கோவன், டாக்டர் ரத்தின ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயின்ட் பேட்ரிக் பள்ளி முதல்வர் கராத்தே சங்க செயலாளர் பலவன், தலைவர் இளங்கோவன், INTUC ரவிச்சந்திரன், ஜெயராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். சபாநாயகர் சபாபதி ராதாகிருஷ்ணன் MP, MLA பாலன், ஜெயபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினர். இதில் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் கிருஷ்ண பிரசாத், பேட்ரிக் பள்ளி மாணவன் ஈஸ்வர் ஆகியோர் முதல் பரிசையும், பேட்ரிக் பள்ளி மாணவர்களான சூர்யா, ஹரிஷ், விக்னேஷ் ஆகியோர் முறையே 2, 3ஆம் பரிசு பெற்றனர். இப்போட்டிக்கு சுந்தராஜ், விமல், சுப்பிரமணி, மதியொலி, கண்ணன் உள்ளிட்டோர் நடுவர்களாக பணியாற்றினர். ஏற்பாடுகளை சர்வதேச நடுவர் ஜோதிமணி, விரிவுரையாளர் சித்ரா ஆகியோர் செய்திருந்தனர். ஆசிரியர் நடராஜன் நன்றி கூறினார். புதுவையில் நடைபெற்ற இலக்கிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். குடும்ப விளக்கு சாவித்ரி அம்மையார் அறக்கட்டளை அமைப்பின் 4ஆம் இலக்கிய சொற்பொழிவுக்கான தொடக்க விழா நிறுவன அரங்கில் நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குனர் பக்தவச்சல பாரதி வரவேற்றார். அறக்கட்டளை நிறுவனர் பாரதி தலைமை உரையாற்றினார். விழாவில் சுதாகர சோழன் எழுதிய பொது அறிவு வரலாற்று சுவடுகள் என்ற நூலை முதல்வரின் நாடாளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வெளியிட்டு பாராட்டுரையாற்றினார். நூல் முதற்படியினை சமூக ஆர்வலர் சுமதி பெற்றுக்கொண்டார். மன்னர் மன்னன் தொடக்க உரையாற்றினார். நியூ மார்டன் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கிருஷ்குமார் வாழ்த்தி பேசினார். சரோஜா பாபு, முனுசாமி முன்னிலை வகித்தனர். மகளிர் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் காரைக்கால் நல்லாசிரியர் பாரதி செம்மல், வைஜெயந்தி ராஜன் சொற்பொழிவு ஆற்றினார். பாவலர் இளங்கோயில் தொகுப்புரை வழங்கினார். புதுவை சோலை நகரில் கரை ஒதுங்கிய டால்பினை குறித்து வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை சோலை நகர் கடல் பகுதியில் ஆண் டால்பின் ஒன்று கற்களில் அடிப்பட்ட நிலையில் நேற்று மாலை கரை ஒதுங்கியது. அதை அப்பகுதியை சேர்ந்த மீனவர்கள் சந்தோஷ், ராஜசேகர் ஆகியோர் மீட்டு கட்டுமர படகில் இழுத்து ஆழ்கடலில் விட்டனர். இருப்பினும் அது மீண்டும் கரை ஒதுங்கியது. இதையடுத்து அப்பகுதி மீனவர்கள் டால்பினை பாதுகாப்பாக தூக்கி சாலையோரம் கிடத்தினர். மேலும் இது பற்றி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். துணை வன பாதுகாவலர் சத்தியமூர்த்தி உத்தரவின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் முருகன், வாழ்முனி ஆகியோர் விரைந்து வந்து டால்பினை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதனை பரிசோதித்த டாக்டர் செல்வராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார். பின்னர் வனத்துறை வளாகத்தில் புதைத்தனர். மேலும் அது பற்றி கேட்டபோது 7 அடி நீளமுள்ள இந்த டால்பின் 200 கிலோ எடை கொண்டதாகும். கற்களில் அடிபட்டதால் இது இறந்திருப்பதாக தெரிவித்தனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா 26ஆம் தேதி கொண்டாட்டம். முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றுகிறார். தேசிய வாக்காளர் தினம் புதுவையில் கொண்டாட்டம். புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி பாராட்டினார் தலைமை செயலர் சந்திரசேகர். களித்தீர்த்தால் குப்பம் அருகே வீட்டில் போலி மது தயாரிப்பு. காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் மூலப்பொருட்களுடன் ஒருவர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.